ரூபாய் சேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர். வரலாற்றில் மறக்க முடியாத மனிதர்களையும் மறக்கக்கூடாத மனிதர்களையும் பற்றி பேசுவதுதான் இந்த தி லெஜண்ட் தொடர். இந்த வாரம் தி லெஜண்ட் தொடரில் நாம் பார்க்க போகக்கூடிய மகத்தான ஆளுமை யார்? இப்போது இந்திய சினிமாவை பொறுத்தவரை 2 மிக முக்கியமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வழக்கமான வணிக சினிமாக்களை தாண்டி தீவிரமான அம்சங்களை கொண்ட சினிமாக்களை உருவாக்குபவர்கள் இண்டிபெண்டன்ட் மூவி மேக்கர்ஸ், அதாவது சுயாதீன திரைப்படங்கள், சுயாதீன இயக்குநர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் தனிப்பட்ட தயாரிப்பாளர்கள் அல்லது தனிப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் இவற்றை சார்ந்து மட்டுமே சினிமாக்கள் இயங்காமல் மக்களிடமிருந்து பணம் வசூல் செய்து அதிலிருந்து திரைப்படங்களை உருவாக்குவது கிரவுட் ஃபண்டிங் மூவிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 2 மிக முக்கியமான முயற்சிகளுக்கும் முன்னுதாரணமாக முன்மாதிரியாக இருந்தவர் ஜான் ஆப்ரஹாம். ஜான் ஆப்ரஹாம் என்ற சமரசமற்ற கலைஞனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1937 கேரளாவில் உள்ள குன்னங்குளம் என்கிற ஊரில் பிறந்தவர் ஜான் ஆப்ரஹாம். ஜான் ஆப்ரஹாம் பிறந்தது கேரளா என்றாலும் அவர் தமிழர்களுடைய வரலாறு, பண்பாடு, அரசியல் ஆகியவற்றின் மீது மதிப்பும் ஈடுபாடும் கொண்டவராக இருந்தார். இந்திய சமூகத்தில் அதிகாரம் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றியும் உலகமெங்கும் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் வேட்கை பற்றியும் ஒரு ஆழமான புரிதல் கொண்டவராக ஜான் ஆப்ரஹாம் இருந்தார். அதைத்தான் அவர் தன்னுடைய திரைப்படங்களிலே பிரதிபலித்தார். ஜானுடைய தந்தை ஒரு கம்யூனிஸ்ட். அப்பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு காலகட்டம். போலீசாரால் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜானுடைய அப்பா தலைமறைவாக இருந்தார். ஜான் தன்னுடைய பள்ளி இறுதி படிப்பை முடிப்பதற்குள் 11 பள்ளிகள் மாறியிருந்தார். அந்தளவிற்கு ஒரு கடுமையான ஒரு வறுமையான ஒரு சூழலிலே வளர்ந்தவர் ஜான் ஆப்ரஹாம். திரைப்பட கலையின் மீது இருந்த ஒரு தீராத ஆர்வத்தின் காரணமாக அவர் புனே திரைப்படக் கல்லூரியிலே சேர்ந்தார். பாலு மகேந்திரா போன்ற மகத்தான ஆளுமைகளை உருவாக்கியது புனே திரைப்படக் கல்லூரி. அந்த புனே திரைப்படக் கல்லூரியிலே தங்கப்பதக்கம் பெற்ற மாணவராக ஜான் ஆப்ரஹாம் வெளியேறினார். அந்த அளவிற்கு திரைப்படக் கலையினுடைய நுட்பங்களை தெரிந்தவராக அவர் இருந்தார். இந்திய யதார்த்த சினிமா, ரியலிசம் அல்லது நியோ ரியலிச சினிமாக்களுடைய அடிப்படையிலே 2 விதமான ஸ்கூல் ஆஃப் தாட், 2 விதமான சிந்தனை பள்ளிகள் இருந்தன. ஒன்று சத்யஜித் ரேவை அடிப்படையாக கொண்ட சத்யஜித் ரே ஸ்கூல் ஆஃப் தாட், ரித்விக் கட்டக் ஸ்கூல் ஆஃப் தாட். இதிலே ரித்விக் கட்டக் ஸ்கூல் ஆஃப் தாட்டை சேர்ந்தவர் ஜான் ஆப்ரஹாம். ஜான் ஆப்ரஹாமுடைய திரைப்படங்கள் என்பவை அரசியலை அடிப்படையாக கொண்டவை. 1969 வித்தியார்த்திகளே இதிலே என்கிற முதல் மலையாள திரைப்படம் அவருடைய திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சியே ஜானுடைய திரைப்படங்கள் எப்படிப்பட்டவை என்பதை சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காட்சி. 4-5 சிறுவர்கள் கூடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் விளையாடும் பொழுது ஒரு காம்பவுண்ட் சுவரில் பிள்ளையார் சிலை இருக்கிறது. அந்த விளையாட்டிலே அந்த பிள்ளையார் சிலை உடைந்து போகிறது. பிறகு அந்த சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்குள் பணத்தை போட்டு மீண்டும் ஒரு பிள்ளையார் சிலையை அந்த காம்பவுண்ட் சுவரில் நிறுவுகிறார்கள். இதோடு அந்த திரைப்பட காட்சி நின்றது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வழக்கமான சினிமாவாக மாறி இருக்கும். மீண்டும் சிறுவர்கள் விளையாட ஆரம்பிக்கிறார்கள். அந்த விளையாட்டின் காரணமாக மீண்டும் அந்த பிள்ளையார் சிலை உடைகிறது என்பதாக அந்த காட்சி இருக்கும். வரலாறு என்பது எப்போதுமே தொடர்ச்சியாக இயக்கத்தில் இருக்கிறது, வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு காட்சியாக ஜான் ஆப்ரஹாமுடைய அந்த இதிலே வித்தியார்த்திகளே என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த காட்சி இருந்தது. ஜான் ஆப்ரஹாமுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது அக்கராரத்தில் கழுதை என்கிற ஒரு திரைப்படம் 1977 வெளியானது. அந்த திரைப்படத்தில் MP சீனிவாசன் நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை தமிழின் புகழ்பெற்ற எழுத்தாளர் வெங்கட்சாமிநாதன் எழுதியிருந்தார். சென்னையிலே ஒரு கல்லூரியிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேராசிரியர் நாராயணன் என்பவர், அவர் ஒரு ஆதரவற்ற ஒரு கழுதை அவரிடம் அடைக்கலமாகிறது. அவருடைய வீட்டிலே அவர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் 2 கழுதைகள் வருகின்றன. அதிலே அந்த பகுதி மக்கள் ஒரு கழுதையை அடித்து கொண்டு விடுகிறார்கள். இன்னொரு கழுதை குட்டியை அவர் அதற்கு அடைக்கலம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். அதனாலே அவர் கல்லூரியிலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் என்பதனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அக்கரகாரத்திற்கு அந்த கழுதையை கூட்டிக் கொண்டு போய் அங்கே வசிக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி பெண், ஒரு வாய்ப்பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் அந்த கழுதையை கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். அக்கரகாலத்தில் அந்த கழுதை இருப்பதனால் ஏகப்பட்ட இடையூறுகள், எதிர்ப்புகள், அங்கே இருப்பவர்களாம் பலவிதமான எதிர்ப்புகளை முன்வைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பேராசிரியர் ஊரில் இல்லாத பொழுது அந்த கழுதையை எரித்து கொண்டு விடுகிறார்கள். இறுதி காட்சி ஒரு உக்கிரமான ஒரு காட்சியாக அக்கரகாரத்தில் கழுதை திரைப்படத்தில் இருந்தது. எப்படியெல்லாம் ஒரு இந்திய அதிகார மனம் இயங்கும் என்பதை கழுதை, அக்கரகாரம் என்கிற 2 விதமான குறியீட்டுகளின் வழியாக ஜான் ஆப்ரஹாம் அந்த திரைப்படத்தை உருவாக்கியிருந்தார். அந்த ஆண்டு இந்திய அரசின் சிறந்த மாநில மொழிப்படத்துக்கான விருதை அக்கரகாரத்தில் கழுதை திரைப்படம் பெற்றது. அதே நேரத்தில்
தமிழ்நாடு அரசு அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் மனதை புண்படுத்துவதாக சொல்லி அக்ரகாரத்தில் கழுதை திரைப்படத்தை தடை செய்தார்கள். அதற்கு காரணமாக இருந்த அன்றைய எம்ஜிஆர் அரசின் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஆர் எம் வீரப்பனை ஜான் ஆபிரகாம் கடுமையாக விமர்சித்தார். அதேபோல் ஜான் ஆபிரகாமுடைய இன்னொரு மிக முக்கியமான படம் அம்மா அரியான். இசையின் மீது ஈடுபாடு கொண்ட ஒரு இளைஞன் நக்சல்வாரி இயக்கத்தில் சேர்கிறான். அப்பொழுது ஒரு கட்டத்தில் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த செய்தியை அந்த இளைஞனுடைய அம்மாவிடம் சொல்வதற்காக இன்னொரு இளைஞன் செல்கிறான். அதுதான் இந்த அம்மா அரியான் படத்தினுடைய கதை. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே உள்ள உறவை அடிப்படையாக கொண்டு புரட்சிகர இயக்கம், அதற்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, இளைஞர்களுடைய மனநிலை, அரசியல் உணர்வு, இவற்றையெல்லாம் நுட்பமாக சொல்லக்கூடிய திரைப்படம் தான் அம்மா அரியான். ஜான் ஆபிரகாமை பொறுத்தவரை அவருடைய திரைப்படங்களில் மிக முக்கியமான சில கொள்கைகளை விடாப்பிடியாக கடைபிடித்தார். ஜான் ஆபிரகாம் ஒரு சினிமா என்பது அது கண்டிப்பாக இயக்குனருடைய சினிமா தான், இயக்கருக்கான ஒரு கருவி தான் என்பதை அவர் உறுதியாக இருந்தார். அவர் ஒரு முறை சொல்லும்போது சொன்னார், ஜான் ஆபிரகாமின் சினிமா என்பது ஜான் ஆபிரகாமின் சினிமா தானே தவிர அது எம்டி வாசுதேவன் நாயருடைய சினிமாவாக இருக்க முடியாது என்று சொன்னார். எம்டி வாசுதேவன் நாயர் மலையாளத்தின் புகழ்பெற்ற திரைக்கதை ஆசிரியர். அதே போல் ஜான் ஆபிரகாமை பொறுத்தவரை பொதுவாக கலை அல்லது மற்றும் இலக்கிய தலங்களில் இயங்குபவர்களே இரண்டு வகையான குழுக்கள் உண்டு. கலைக்காகத்தான், அதில் அரசியல் பேசக்கூடாது, மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடாது, அப்படி பேசினால் கலையுடைய புனிதம் கெட்டு போய்விடும் என்று சொல்லக்கூடிய பிரிவினர் ஒரு புறம். இன்னொரு புறம் கலைக்கானதல்ல, கலை என்பது மக்களுக்கானது, மக்களுடைய பிரச்சனைகளையும் அரசியலையும் பேசுவதாக கலை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு குழுவினர் இருக்கிறார்கள். அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட சினிமாக்களையும் இலக்கியங்களையும் உருவாக்கக்கூடிய கலைக்காகவே குழுவினர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கலை மக்களுக்கானது என்று சொல்லி கலை மதிப்பே இல்லாமல் வெறுமனே பிரச்சார படங்களையும் பிரச்சார இலக்கியங்களையும் உருவாக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். இவற்றுக்கு மத்தியிலே ஜான் ஆபிரகாம் கலை என்பது மக்களுக்கானது, கலை என்பது அரசியலை சொல்வது என்று சொல்லி அதே நேரத்தில் அதை வெறுமனே பிரச்சார சினிமாக்களாக இல்லாமல் கலை நேர்த்தியுடன் கூடிய சினிமாக்களாக அவர் எடுத்தார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சினிமா என்பது முதலாளிகளின் கையிலே இருக்கக்கூடாது, அவர்களிடம் பணம் பெற்று தயாரித்து திரைப்படங்கள் உருவாக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்த ஜான் ஆபிரகாம் ஒடேசா திரைப்பட இயக்கம் என்கிற ஒரு திரைப்பட இயக்கத்தை தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து உருவாக்கினார். அதுதான் கிரவுட் ஃபண்டிங், அதாவது மக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து அதன் மூலம் திரைப்படங்கள் எடுப்பது என்கிற அடிப்படையில் அந்த ஒடேசா திரைப்பட இயக்கம் உருவானது. ஊர் தெருக்களிலே தமுக்கடித்து மக்களிடம் நிதி வசூல் செய்து அதன் மூலம்தான் அந்த அம்மா அரியான் என்கிற திரைப்படம் உருவானது. மக்களுக்காக சினிமா எடுக்க வேண்டும், அதை மக்களிடமே நிதி வசூல் செய்து திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஒரு ஆழமான ஒரு செயல்பாடு உடையவராக ஜான் ஆபிரகாம் இருந்தார். இந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் முதல்வர் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் பற்றி ஒரு ஆவணப்படத்தை எடுத்து அவர் பாதிலேயே நின்று போனது. தமிழிலே கோவலன் கதையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்தது. ஜான் ஆபிரகாம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய கலகக்காரனாக இருந்தார். எப்படி அவர் கலையிலே ஒரு சமரசம் இல்லாத ஒரு கலைஞனாக இருந்தாரோ அதுபோல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் ஒரு சமரசமற்ற ஒரு கலைஞனாக வாழ்ந்தார். விருதுக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ அவர் தன்னுடைய மதிப்பீடுகளை எப்பொழுதுமே விட்டு கொடுத்ததில்லை. ஒருமுறை பால்சக்கரியா, கேரளாவுடைய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அவர் சிறந்த திரைப்படங்களை தேர்வு செய்வதற்கான விருது குழுவில் நடுவராக இருக்கிறார். அந்த பட்டியலிலே ஜான் ஆபிரகாமுடைய அம்மா அரியான் திரைப்படம் இருக்கிறது. பால் சக்கரியாவை பார்ப்பதற்காக ஜான் ஆபிரகாம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். இது சக்கரியா ஜான் ஆபிரகாமை சந்திப்பதை தவிர்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் ஜான் ஆபிரகாமை சந்திக்க போகிறார். மிகுந்த எரிச்சலுடன் ஜானை பார்க்க போகிறார். அவர் தன்னுடைய படத்துக்கு விருது கேட்பார் என்கிற மாதிரியான அப்படியான ஒரு முன் தீர்மானத்தோடு எரிச்சலோடு பால்சக்கரியா ஜான் ஆபிரகாம் சந்திக்கிறார். ஜான் அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு 25 ரூபாய் கிடைக்குமா என்று கேட்கிறார். அந்தளவுக்கு தான் ஜானுடைய வாழ்க்கை இருந்தது. விருதுக்காக ஒரு படத்தை தயாரிக்கிற விருது பட்டியலில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த திரைப்படத்தை தயாரித்த ஜான் ஆபிரகாம் ஒரு 25 ரூபாய்க்காக மற்றவரிடம் கையேந்தக்கூடிய நிலைமையில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. தன்னுடைய வாழ்க்கை தன் நண்பர்கள் மூலம் அவர்கள் மூலம் பொருள் உதவி பெற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவராக, தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாத ஒரு சமரசமற்ற ஒரு லட்சியவாத கலைஞனாக ஜான் ஆபிரகாம் இருந்தார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு கலகக்காரனாகவும் சமரசமற்ற கலைஞனாகவும் வாழ்ந்த ஜான் ஆபிரகாம் அதே போல ஒரு கலகக்காரனாக இருந்த இன்னொருடைய பற்றிய ஒரு திரைப்படத்தை அவர் எடுத்தது தான் அவருடைய கடைசி கலைப்படைப்பு. தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழாவிலே பெரியாரை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை திராவிடர் கழகத்துக்காக அவர் எடுத்தது தான் ஜான் ஆபிரகாமுடைய கடைசி படைப்பு. 1987 அதாவது அவருடைய 50வது வயதில் ஒரு மொட்டை மாடியில் நண்பர்களோடு குடித்து கொண்டிருந்த பொழுது கால் தவறி கீழே விழுந்து இறந்து போனார் ஜான் ஆபிரகாம். இப்படி ஜான் ஆபிரகாமை பற்றி சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அவர் இயக்கியது மொத்தம் 4 படங்கள் தான். ஆனாலும் கூட
இந்திய சினிமாவில் மாற்று சினிமா முயற்சிகள், மக்களிடம் நிதி வசூல் செய்து மக்களுக்கான சினிமாவை உருவாக்குவது, அதை திரையரங்குகளில் போடுவதை விடவும் மக்களிடமே திரையிட்டு காட்டுவது என்கிற ஒரு முயற்சியை முதலில் தொடங்கியவராக ஜான் ஆபிரகாம் இருந்தார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சமரசமற்ற கலைஞராகவும் கம்யூனிசத்தின் மீதும் மக்களின் மீதும் காதல் கொண்டவராக ஒரு கலைஞராக வாழ்ந்த ஜான் ஆபிரகாம் இந்திய சினிமாவில் மாற்று சினிமா அல்லது இணை சினிமா, பேரல் சினிமா என்றெல்லாம் பேசுபவர்களுக்கான என்றென்றைக்குமான ஒரு மகத்தான அடையாளமாக இருப்பார் ஜான் ஆபிரகாம். ₹3 முழு திருப்தி. பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ₹3 சேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர்.